நற்கருணை ஆராதனை. ஜெபம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் அனைவரும் உம்மை வணங்குகின்றோம், வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், ஆராதிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்முடைய அரவணைப்பிலும் ஆதரவிலும் வாழ்கிற எங்கள் அனைவரையும் வழிநடத்தி செல்லும் ஆண்டவரே, நற்கருணையில் வீட்டிருக்கும் எங்கள் அன்பு இனிய இயேசுவே, நீரே எல்லாவற்றிற்கும் ஊற்று, நீரே எனக்கு வாழ்வும் வழியும் உண்மையும் ஆவி. திவ்ய நற்கருணையில் எங்களுக்காக காத்திருக்கின்றீர் ஐயா. இதோ உம்மை நாங்கள் சந்திக்க வருகின்றோம். எங்களுடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து எங்களை புது படைப்பாக மாற்றியருளும். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்துதி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இறை மக்களாகிய நாங்கள் அனைவரும் உம்மிடம் பேசுகின்றோம். ஆண்டவரே, இரக்கம் மிகுந்த எங்கள் அன்பு இயேசுவே, எங்கள் வாழ்வில் நாங்கள் பல முறை உம்மை விட்டு விலகி சென்றோம். உலகை சார்ந்தவர்களில் எங்கள் மனதை பறி கொடுத்தோம், பாவங்கள் பல செய்தோம். இப்பொழுது நாங்கள் திரும்பிய உள்ளத்தோடு திறந்த மனத்தோடு திரும்பி வந்திருக்கின்றோம். எங்கள் அனைவரையும் மன்னியும் இயேசுவே, உண்மையிலேயே உம்மை அபிரதமாக அன்பு செய்ய நாங்கள் அனைவரும் ஆசைப்படுகிறோம். எங்களுடைய அவல நிலையில் கடந்த கால நிகழ்வுகளும் எங்களை அச்சத்தில் ஆழ்த்துகின்றன. நீரோ பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவர், நாங்களோ கரைப்படிந்த பாவி. உமக்கு உகந்த முறையில் எங்களால் அன்பு செய்ய இயலுமா என்று மனமறந்து தெளிவற்ற நிலையில் தயங்கி தவிக்கின்றோம். தயக்கோடு எங்கள் அனைவரையும், எங்கள் மக்கள் அனைவரையும் வழிநடத்த வேண்டியிருக்கும். வாரும் எங்கள் அன்பு இயேசுவே. இயேசு நம்மோடு பேசுகின்றார். என் மகனே, என் மகளே, என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன். நான் உன்மேல் அன்பு கூறுகிறேன். இசையா தீர்க்கதரிசியின் வசனங்களை வாசித்துப் பார். ஊதாரின் மைந்தனின் உவமை உனக்கு தெரியுமே. அவன் மனதிருத்தி உலகில் வரும்போதே அவன் தந்தை அவனை கண்டு மனமுருகி ஆவலுடன் ஓடி சென்று கட்டி அணைத்து முத்தமிட்டார். அதுபோல நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று வழிமே இழிவழித்து உமக்காக காத்திருந்தேன். வந்து விட்டாய் மகனே, வந்து விட்டாய் மகளே, எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. நீ இப்பொழுது வளர்ந்து விட்டாய். இருந்தாலும் என்னிடம் மனதிறந்து பேசு. நீ சொல்லாவிட்டாலும் எனக்கு எல்லாம் தெரியும். உனக்காக தான் இந்த திவ்ய நற்கருணை வேளையிலே நான் காத்திருக்கின்றேன். உன் அன்பை பேச்சின் மூலம் தொடர்ந்து அலங்கார வார்த்தைகளை அடித்து பேச தேவையில்லை. உன்னை பற்றியும் உன் குடும்பம், உற்றார், உறவினர், நண்பர்கள், அயலார்கள் அனைவரையும் பற்றியும் பேசு. நானும் உன்னுடன் பேசினேன். உன் அன்றாட வாழ்க்கையில் என்னிடம் விட்டுவிடு மகனே. பிறருக்காக பரிபுரம் ஜெபம் செய். பிள்ளைக்குரிய பாசத்தோடும் பிறருக்காக போராடும் உரிமையோடு கேள். எல்லாவற்றையும் கொடுக்க நான் காத்திருக்கின்றேன். ஜெபம். அன்பு நிறைந்த எங்கள் அன்பு இயேசுவே,
செய்தோம். அதன்பின் உம்மை விட்டு விலகிவிட்டோம். நீ எங்கள் குழந்தை பருவத்திற்கு இன்றும் அன்பு செய்கின்றீர். எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தருகிறீர். நாங்கள் செய்த பாவங்கள் எங்கள் மீது பெரும் சுமையாக உள்ளது. நீயோ எங்களை மன்னிக்கின்றீர். ஒரு குறையின்றி எங்களை பேணி வளர்க்கின்றீர். துன்ப வேளையில் துணை நிற்கின்றீர். துயர்களை உடைக்கின்றீர். பிணிகளை போக்குகின்றீர். ஆபத்துகளை அகற்றுகின்றீர். நீரே எங்கள் உயிர். உம்மை விட்டு எங்களால் பிரிய முடியாது. இந்த திவ்ய நற்கருணையில் உண்மையே உற்று நோக்கிக் கொண்டிருக்கும் அருளப்படை போல உன் நெஞ்சத்தில் சாய்ந்து இளைப்பாறும் ஆணியால் அறையப்பட்ட கரங்களை முத்தி செய்யும் காயப்பட்ட உன் கால்களை பற்றி கொண்டு மரிய மதனாவை போல் கண்ணீரால் கழுவவும் ஆசைப்படுகின்றோம். எப்படி இதயமின்றி ஒருவன் இயங்க முடியாதோ அதே போல் திவ்ய நற்கருணையில் வீட்டிருக்கும் உம்மை விட்டு எங்களால் வாழ முடியாது ஐயா. உன் அன்பை விட்டு அகலாமல் வாழ அருள் புரியும் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். கொண்ட தெய்வம் திருப்பாதம் இந்த நற்கருணை வழிபாட்டில் நாம் பங்கெடுத்தோம். இன்றைக்கு தமிழகம் எங்குமே மலைகளில் ஒளியேற்றப்பட்டு கடவுள் ஒளியாக இருக்கிறார்.
அந்த ஒளியின் பிரசனத்தில் நாம் வாழ்கின்றோம் என்பதை நினைவு கூர்ந்து அந்த ஒளியின் பிரசனத்தில் வாழ்வதற்கான அழைப்பை தருகின்ற மாதம் இந்த கார்த்திகை மாதம். நம் கடவுள் அவரே நமக்கு ஒளி, அவரே நமக்கு மீட்பு என்று இன்று திருப்பாடலை நாம் ஜெபித்தோம். ஒளியாம் கடவுள் என்றென்றைக்கும் நம்மோடு வாழும் கடவுளாக இருக்கின்றார். அவர் நமக்கு தேவையான ஆசிரியம் அருளையும் தருவதாக வாக்களித்தார். அவற்றை நம் வாழ்க்கையில் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? தான் தரப்போகின்ற அருளால் தூய ஆவியின் வருகையானால் அது நமக்கு கிடைக்கும் என்று வாக்களித்தார். ஆகவே நம் ஜெபங்களில் அவர் நமக்கு தருகின்ற ஆவியானவரை நாம் கேட்க வேண்டும். அந்த ஆவியானவர் நம்மை உண்மை வழியில் வழி நடத்துவார். நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி ஆராதிக்க வேண்டும், எப்படி இறைவனை புகழ வேண்டும், அவர்தான் நமக்கு வார்த்தைகளை தருபவர். அப்படிப்பட்ட ஆவியின் அருள் இந்த மாலை பொழுதில் நமக்கு கிடைக்க பெற்று இந்த ஆராதனை நேரத்திலே அவருடைய தெய்வீக பிரசனத்தின் ஆற்றலையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள அழைப்பு தரப்படுகிறது. எனவே அன்பு மகனே மகளே, இந்த நேரத்தில் அந்த தூய ஆவியின் அருளை நாம் கேட்டு பெற்றுக் கொள்வோமா? அந்த ஆவியின் பிரசனத்தினால் நிரப்பப்படுவோமா? இறைவன் இயேசு கிறிஸ்துவே அந்த ஆவியின் அருளால் நம் வாழ்க்கையை முழுவதும் நிறைவேற்றார். அவர்தான் திரு அவையை வழி நடத்துகின்றார். ஒவ்வொரு குருக்களையும் இறை மக்களையும் அபிஷேகம் செய்து அவருடைய 7 வரங்களால் 9 கனிகளால் 12 கொடைகளால் நம்மை நிரப்பி இதோ நம்மை என்றென்றைக்கும் காத்து ஆசீர்வதிக்கும் அருளை தருகின்றவர் அவர். எனவே நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் அந்த தூய ஆவியின் அருளை நாம் இறைஞ்சி நாம் பாடுகின்ற இந்த பஜன் பாடல் வழியாக நாமும் பாடி ஜெபிப்போம். நான் பாட பாட அவற்ற வரிகளை உள்வாங்கி அனைவரும் இணைந்து பாடுவோம். பாடல் குறிப்பிலும் இணைந்து இந்த பாடல் வரிகளோடு நாம் நம்மை இணைத்து தூய ஆவியின் அருளை இறைஞ்சி கேட்போம். ஆவியாம் இறைவா இணையற்ற தலைவா, பாடுவோம். ஆவியாம் இறைவா இணையற்ற தலைவா, ஆவியாம் இறைவா இணையற்ற தலைவா. இறைவா இறையற்ற தலைவா, புது வாழ்வினக்குள் பொழிந்தருளும், புது வாழ்வினக்குள் பொழிந்தருளும், புது வாழ்வினக்குள் பொழிந்தருளும், புது வாழ்வினக்குள் பொழிந்தருளும். ஆவியாம் இறைவா இணையற்ற தலைவா, ஆவியாம் இறைவா இணையற்ற தலைவா, உயிரளிப்பவரே நிறைவளிப்பவரே, உயிரளிப்பவரே நிறைவளிப்பவரே, உயிரளிப்பவரே நிறைவளிப்பவரே, பாடு. உயிரளிப்பவரே
உள்ளத்தில் வாழும் தூய தலைவா, உள்ளத்தில் வாழும் தூய தலைவா, உள்ளத்தில் வாழும் தூய தலைவா, உள்ளத்தில் வாழும் தூய தலைவா, ஆவியாம் இறைவா, இறையற்ற தலைவா, ஆவியாம் இறைவா, இறையற்ற தலைவா, புது வாழ்வெனக்குள் பொழிந்தருளும், புது வாழ்வெனக்குள் புது வாழ்வெனக்குள் பொழிந்தருளும், பொது வாழ்வெனக்குள் பொழிந்தருளும். சாந்தி தருபவா, சக்தி தருபவா, சாந்தி தருபவா, சக்தி தருபவா, உள்ளத்தில் வாழும் தூய தலைவா, உள்ளத்தில் வாழும் தூய தலைவா, உள்ளத்தில் ஆவியாம் இறைவா, இறையற்ற தலைவா, ஆவியாம் புது வாழ்வெனக்குள் பொழிந்தருளும், புது வாழ்வெனக்குள் பொழிந்தருளும், புது வாழ்வெனக்குள் பொழிந்தருளும், புது வாழ்வெனக்குள் பொழிந்தருளும். அமைதி தருபவா, அருளை தருபவா, அமைதி தருபவா, அருளை பொழிபவா, புது வாழ்வெனக்குள் பொழிந்தருளும், புது வாழ்வெனக்குள் பொழிந்தருளும், புது வாழ்வெனக்குள் பொழிந்தருளும். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆவியாம் இறைவா, இறையற்ற தலைவா, ஆவியாம் இறைவா, இறையற்ற தலைவா, புது வாழ்வெனக்குள் பொழிந்தருளும், புது வாழ்வெனக்குள் பொழிந்தருளும், புது வாழ்வெனக்குள் பொழிந்தருளும், புது வாழ்வெனக்குள் பொழிந்தருளும். ஆவியாம் இறைவா, இறையற்ற தலைவா, 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 ஆவியாம் இறைவா, இறையற்ற தலைவா. கரங்களை உயர்த்தி சமாந்தர் இயேசுவை உற்று நோக்கி, ஆவியை நம்மீது பொழிகின்ற நம் கடவுளின் பிரசனத்தை உணர்ந்தவனாய் எல்லோருமாய் சொல்வோம். உம்மை ஆராதிக்கின்றோம்,
அன்பான தந்தையே, பரலோக தந்தையே, கடவுளின் மகனாகிய இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவரே, தாவீதின் மகனே, உன்னத கடவுளின் மகனே, இஸ்ராயேலின் கடவுளாகிய ஆண்டவரே, ஆண்டவராகிய மெசியாவே, கடவுளின் ஆட்டுக்குட்டியே, இஸ்ராயேல் மக்களின் அரசரே, இருக்கிறவர் நானே என்றவரே, மகிமையின் தந்தையே, என்னை படைத்த தந்தையே, எல்லாம் வல்ல இறைவனே, உயிருள்ள தந்தையே, நம்பிக்கையின் தந்தையே, பரிசுத்தமுள்ள தந்தையே, விண்ணக தந்தையே, ஒளியின் தந்தையே, இரக்கமிகுந்த தந்தையே, மாட்சிமிகு தந்தையே, இயேசு கிறிஸ்து ஆண்டவரே, அமைதி அருளும் கடவுளே, கற்புரமாகாத கடவுளது சாயலானவரே, படைப்பனைத்திலும் தலைமையானவரே, நேற்றுமின்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவே, ஆடைகளின் பெரும் ஆயரான இயேசுவே, நானே உலகின் ஒளி என்றவரே, உண்மையான ஒரே கடவுளே, நீதியுள்ள தந்தையே, கடவுளிடமிருந்து வரும் ஞானமாகி கிறிஸ்துவே, தீர்ப்பு வழங்கும் ஆண்டவரே, மீன்பராம் கடவுளே, ஆன்மீக பாதையான கிறிஸ்துவே, தந்தையாம் கடவுளே, ஆறுதல் அனைத்துக்கும் ஊற்றானவரே, நலமாக நிகழ்ச்சியாக முன்பற்ற கிறிஸ்துவே, உண்மையே பேசுபவரே, தாழ்ந்தோருக்கு ஆறுதலைக்கும் கடவுளே, ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையே, மிகுந்த பரிவுள்ளம் இரக்கம் கொண்ட ஆண்டவரே, வாழ்வழிக்கும் வார்த்தையாளரே, ஒளியாகிய கடவுளே, மனிதராகி பிறந்த இயேசு கிறிஸ்துவே, ஒரே தலைவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, வாழும் இறைவா, பேரன்பான கடவுளே, நம்பிக்கைக்குரிய சாட்சியான கிறிஸ்துவே, மண்ணுள்ள அரசர்களெல்லாம் தலைவரே, தூய ஆவியின் கொடைகளை பரிந்தளிப்பவரே, பூவுலகுக்கு அடித்தளம் இட்டவரே, தூயவரே, அவரற்றவரே, மாசற்றவரே. இவ்வாறாக இறைவனை ஆராய்ந்து புகழ்ந்து கொண்டே இருக்கலாம். கரங்களை எல்லாம் உயர ஆண்டவர் முன்பாக விரித்து நாம் அனைவரும் உருக்கமாக செபிப்போம். இயேசுவே, என் ஆண்டவரே, என் கடவுளே, எங்கள் உள்ளத்தில் வா, எங்களை ஆட்கொள்ளும். நீரே தூய ஆவியின் அருளால் எங்களை நிரப்பும். இந்த செப நேரத்தை நாங்கள் வீணாக்கி விடாமல், எந்த பராமரிப்புக்கும் இடம் கொடுக்காமல், எங்களுடைய முழு கவனமும் ஆண்டவரே உமது பிரசனத்திற்கு முன்பாக செல்லட்டும். நீரே எங்களை வழிநடத்தும். நீரே உண்மையின் ஒளியில் எங்களை வழிநடத்தும். ஆண்டவரே, உலகெல்லாம் ஒளியாக இருப்பவரே, மாபெரும் சுடர் ஒளி, நீரே மலைகள் மீது ஏற்றப்பட்ட ஒன்றா ஒளியாக இருக்கின்றே. ஆராதிக்கிறோம் இயேசுவே, ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை நாங்கள் புகழ்கிறோம் இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். உங்களுடைய வார்த்தையின்படி எவ்வாறெல்லாம் இயேசுவை புகழ வேண்டும், இயேசுவை ஆராதிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, இந்த நேரத்தில் தலைமையெல்லாம் உயர பிடித்து ஆண்டவர் முன்பாக நீட்டி ஆண்டவரை நோக்கி, இயேசுவே, என் ஆண்டவரே, ஆராதிக்கிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகிறோம் என்று சத்தமான குரலை எழுப்பி ஒவ்வொருவருமாகவும் செபிப்போமா. ஒளியின் பிரசனத்தின் ஆண்டவர் உங்கள் குரலை கேட்பார். பார்வையற்றவர்களின் குரலை கேட்டார். உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும் பொழுது, ஆண்டவரே, நாங்கள் பார்வை பெற வேண்டும் என்று சொன்னார்கள். நீங்கள் நம்புகிறீர்களா என்று கேட்டவுடன், நம்புகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி அவர்கள் ஆண்டவரை நம்பினார்கள், பார்வை பெற்றார்கள். நாம் பார்வையற்றவராய் வாழ்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய அக ஒளி பார்வை பல நேரத்தில் குறைப்பட்ட
ஆண்டவரை அந்த அகமுறையின் பார்வையால் பார்ப்பதற்கு மறுக்கின்றோம். இருளான நம் இதயம் அவை மூடி மறைக்கிறது. அந்த இருளான இதயம் மூடி மறைக்கப்பட்டதனால் இயேசுவின் உண்மையின் பிரசனத்தை, ஒளியின் பிரசனத்தை நாம் இழந்துவிட்டோம். எனவே தான் ஆண்டவர் சொல்கிறார், நானே ஒளி, நானே உங்களுக்கு மீட்பு, உங்களை விடுவிக்கும் கடவுள் நான் தான் என்று சொல்லி மோசேயை அழைக்கும் பொழுது ஆண்டவர் இதோ அந்த காட்டிலே எத்தனை மரங்கள் இருந்தால் அந்த பசுமையான புதரை ஆண்டவர் எரியும் புதராக மாற்றினார், காட்சி கொடுத்தார். ஆண்டவர் மோசேக்கு காட்சி கொடுத்து, என் அருகில் வா, உன் காலைகளை கடந்து, இதோ நான் இருக்கிறேன், இருக்கிறவர் நானே, நானே உன் பிரசனத்தின் கடவுள் என்று உலகறிய முதன்முறையாய் மோசே வழியாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தினார். எரியும் 30 தோன்றிய கடவுள் இன்று இந்த திவ்யபலி பீடத்திலே அத்தனை ஒளி விளக்குகளின் மத்தியிலும் அவர் சுடர்வீசும் ஒளியால் நமக்கு அவர் காட்சி பொருளாய் இருந்து கொண்டிருக்கிறார். எனவே அன்பு மகனே, மகளை, நம்பிக்கையோடு நாம் அவரை கூடி அழைக்கும் பொழுதுதான் ஆண்டவரின் குரல் அவர் உள்ளத்தில் கேட்கப்படும். எனவே இந்த நேரத்தில் நான் இந்த நேரத்தில் குரல் எழுப்ப மாட்டேன். நீங்களாக நாளைக்கு அனைவருமாய் ஒருவேளை குரலால் பணியிட்டுக் கொண்டு ஆண்டவருக்கு உருக்கமாக இயேசுவின் பெயரை அழைத்து ஜெபியுங்கள். அதுதான் உங்களுக்கு இன்றைக்கு விடுதலை, அதுதான் உங்களுக்கு சக்தி, அதுதான் உங்களுக்கு வாழ்வு. இயேசுவின் பெயர் தான் நமக்கு விண்ணவர் மன்னவர் கீழோ அனைவரும் அங்கீக கொடுக்கப்பட்ட பெயர். இயேசு ஆண்டவரை அழைக்க அழைக்க அந்த திருப்பெயரை உச்சரிக்க உச்சரிக்க உங்களுடைய உன் உள்ளம் அனைத்தும் தூய்மையாக்கப்படுகிறது. எனவே கூடிய அனைத்து சத்தமாக ஜெபிக்கலாம். சத்தமாக ஒவ்வொருவராக குரலில் வெட்கப்பட வேண்டாம், வெட்கப்பட வேண்டாம். சத்தமாக எவ்வளவு பேர் ஆணையம் இருக்கிறோம். உங்கள் குரல் எங்கே? ஆண்டவர் கேட்கிறார். குரல் எழுப்பு. சத்தமாக 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 குரல் எழுப்பு. குரல் ஆண்டவருக்கு ஆண்டவர் குரலை கேட்பார், அருகே வருவார், உன்னை கொடுப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன் நோய்களை தீர்ப்பார், வல்லமையை தருவார், அபிஷேகம் செய்வார். அவரால் முடியாத எதுவும் இல்லை, அவரால் முடியாத எதுவும் இல்லை. நம்பிக்கையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இறைவன் நேரத்தில் அருளை தருவார். நம்பிக்கையோடு ஆண்டவர் உன்னை தொட வேண்டுமா, நோய்களை தீர்க்க வேண்டுமா, உன் கை கால் வலி, முழங்கால் வலி அனைத்தையும் தீர்க்க வேண்டுமா, உன் உடலின் குறைபாடுகள் எல்லாம் நீக்க வேண்டுமா, இதோ ஆண்டவர் தான் சுகப்படுத்தும் கடவுள். அவர் தான் உன்னை சுகப்படுத்த முடியும். அவரை கூடி அடை, கூடி அடை. இயேசுவை அழைத்து செடி சத்தமாக அவையின் பிரசனம் மீது இறங்கட்டும். யாரெல்லாம் இழக்கப்பட்டார்களோ சத்தமாக எழுப்புவார்கள். எல்லோரும் சத்தமாக சத்தமாக இன்றைய விடுதலை 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 இயேசு தருகிறார். விடுதலை, நோய்களுக்கு விடுதலை, குற்றங்களுக்கு விடுதலை, மன்னிப்பு தருகிற கடவுள் மன்னிப்பு அளிக்கிறார். நீ அவளுக்கு ஜெபிக்கும் பொழுது அவளுக்கு அவளை குறையை நீ உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உனக்கு எல்லா ஆற்றலை வல்லமை தந்து நிறைவாக்கும் வல்லமை அவரே தருவார். சுகப்படுத்தும் கடவுள் அவர் மட்டுமே. இந்த உலகத்தில் குணமாக்கும் கடவுள் அவர் ஒருவர் மட்டுமே. தந்தையாம் கடவுள் இயேசுவை அழைத்தது உலக மக்கள் அனைவரும் சுகம் பெற வேண்டும் என்பதற்காக, பாவ வாழ்க்கைக்கு விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக, ஒரு நோய்களுக்கு விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக இயேசு ஆண்டவர் அனுப்பப்பட்டார். அவரே நேரத்தில் பிரசன்னமாக இருக்கிறார். மகனே மகளே, இயேசு வல்லமை பெற்றவர். அவரை அழைக்க அழைக்க, அவர் பெயரை உச்சரிக்க உச்சரிக்க இந்த நாள் உனக்கு அற்புதமான நாளாக மாறும். மாறா நாத்தா இயேசுவே மாறும், மாறா நாத்தா இயேசுவே மாறும் என்று திருவள்ளுவர் காலம் முழுவதுமாக இயேசுவை அழைக்கும் காலம். மாறா நாத்தா ஆண்டவரே மாறும், இயேசுவே மாறும், மாறும் ஆண்டவரே, மாறும் ஆண்டவரே என்று கூறி அழைக்கும் காலம் இந்த திருவள்ளுவர் காலம். ஆகையால் ஒளியாம் இறைவன் இதோ பிரசன்னமாகி அவன் மத்தியில் வருகிறார், வந்து
இருக்கிறார். அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். உன்னை தேடி வருகிறார். உன்னை தேடி வந்து மீண்டும் காலம் திருவருகை காலம். மனிதனாய் இயேசு ஆண்டவர் பிறக்க போகும் காலம் இந்த காலம். எனவே கூறி அழைத்து ஜெபிக்க ஆண்டவர் இயேசு உன்னை முழுமையாக இந்த நேரத்தில் ஆசீர்வதிப்பார். மகனே மகளே, இடைவிடாமல் தொடர்ந்து குரல் எழுப்பி ஜெபி இந்த நேரத்தில் மௌனமாக ஒளிவனாக உற்று நோக்கி ஜெபிப்பார். அவரை உற்று நோக்கி ஜெபிப்பார். வல்லமையுள்ள இயேசு ஆண்டவரை உற்று நோக்கி ஜெபிக்க நமக்கு தடையாக இருப்பது நம் பாவங்கள். அது நம் கண்களை மூடிவிடுகிறது, நம்மை இருளடைய செய்கிறது. நாம் பல நேரங்களில் நமக்கு நாமே தீர்ப்பு வழங்குகிறோம், நல்லவர் போல நடிக்கிறோம். நாம் தான் உலகத்திலேயே நல்லவருக்கு நினைக்கிறோம். என்னை விட நல்லவர் யாரும் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உன்னிலே கெட்டவர், உன்னிலே பல கெட்ட செயல்கள், வெளி வேதத்தை தூண்டு பல நேரங்களில் வாழ்க்கையை வெளி வேஷமாய் வாழ்க்கையாக மாறிக்கொண்டிருக்கிறது. நாம் ஜெபிக்கிறவராக நினைக்கிறோம். நம் ஜெபங்கள் பல வெறும் வாய் விதற்ற ஜெபமாக மாறுகிறது. அது உண்மையில் ஜெபமாக மாறுகிறது. நம்முடைய அன்றாட கடமைகளை எல்லாம் மறந்து நாம் ஜெபிக்கிறதையாக பாவனை செய்கிறோம். அது ஜெபம் அல்ல, அர்த்தமற்ற ஜெபம். கடமைகளை செய்ய வேண்டும். குடும்பத்துக்கு தேவையானவற்றை முழுமையாக உழைத்து ஜெபிக்க வேண்டும். எது செய்ய வேண்டுமோ அந்தந்த நாட்களில் அந்தந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டும். அவற்றை மறுத்து சோம்பேறித்தனமாய் வாழ்ந்து அவை அனைத்தையும் புறக்கணித்து நாம் வாழ்கின்ற ஜெபிக்கின்ற ஜெபம் அல்ல. மாறாக அன்புக்குரியவர்களே, இதோ நம் கடவுள் நம்மை பார்த்து சொல்வது என்ன? அன்பு மகனே மகனே, இதோ நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொள். நிகழ்காலம் நான் உன்னோடு வாழும் காலம் என்று அவர் சொல்கிறார். எனவே பல பாவங்கள் நம்மை சூழ்ந்து அது இருளடைய செய்கிறது. ஆகவேதான் இந்த வெளிச்சம் நம்மை சூழ்ந்து இருந்தால் நம்முடைய இதயம் இருள் அடைகிறது, நம் பார்வை மங்கி போகிறது. ஆகவே இந்த நேரத்தில் நாம் ஒவ்வொரு நம்மை ஆட்டி படைக்கின்ற குற்ற உணர்வுகள் என்னென்ன என்பதை மனதில் கொண்டு வருவோமா? மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 14 வசனம் சொல்கிறது, மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களா, உங்கள் விக்கிரக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காதீர்கள், உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, எசையா 43:25 சொல்வது, நானே உன் குற்றங்களை என் பொருட்டு துடைத்தழிக்கின்றேன், உன் பாவங்களை நினைவில் கொள்ள மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் நம் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்ற கடவுளாக இருக்கிறார். எனதாம் மீகா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்கிறது, அவர் நம் மீது இரக்கம் காட்டுவார், நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார், நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இரக்கமுள்ளவர், நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுபவர் என்றால் திருப்பாடல் 86:5 சொல்கிறது, என் தலைவரே நீ நல்லவர், என் தலைவரே நீ நல்லவர், மன்னிப்பவர், நீ நோக்கி மற்றாலும் அனைவருக்கும் பேரன்பையும் இரக்கத்தையும் காட்டுபவர் என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரிய சகோதரி, இவ்வாறாக விடுதலை பயணமும்
34:9 வசனம் சொல்கிறது, என் தாயே, நான் உண்மையிலேயே ஒரு பார்வையிலே தைரியப்பட்டவன் என்றால் இவர்கள் வணங்கா கழுவுள்ள மக்கள் எனினும் என் தலைவரே, நீ எங்களோடு இருக்கிறது, எங்கள் கொடுமையையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களையும் உரிமை சொத்தாக்கிக் கொள்ளும் என்று இதோ மோசே வழியாக ஆண்டவர் வாழ்தல் வார்த்தைகளை நமக்கு சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, 2 சொல்வது போல அடியாரும் மக்களாகிய இஸ்ராயேலரும் இவர்கள் நோக்கி செய்யும் வேண்டுதலை கேட்டது ஒரு உரைவிடமாக என்னிடத்திலிருந்து கேட்டு எங்களை மன்னிப்பீராக என்று இந்த வசனங்கள் இறைவனுடைய இரக்கத்தை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. எனவே கருணையும் இரக்கம் நிறைந்த கடவுள் நம்மை முழுமையாக மன்னிக்க வேண்டும். நம்முடைய பாவங்கள் நம் மனக்கண் முன்பாக இருந்தாலும் அவற்றுக்கான மன்னிப்பை கேட்டு நாம் பரிசுத்த உள்ளத்தோடு ஆண்டவரை துதிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் நிறைவான ஜெபமாக மாறுகிறது. எனவே இந்த வேளையில் இயேசுவே, என் தெய்வமே, என் மீது மனமிரங்கும், நான் பாவம் செய்தேன், உம்மை நோக்க செய்தேன் என்று சொல்லி பாடக்குழுவோடு இணைந்து இந்த பாடலின் வரிகளை நாம் பாடி இறைவனை மன்னிப்பை கேட்டு ஜெபிப்போம். முடிந்தவர்கள் அமர்ந்து கொள்ளலாம் அல்லது முழங்கால் படித்துக் கொள்ளலாம். எவ்வாறாக நீங்கள் ஜெபிக்க விரும்புகிறீர்களோ அவ்வாறாக இந்த பாவ மன்னிப்பின் ஜெபத்தை பாடலே நம்மை முழுமையாக இணைத்துக் கொள்வோம். இயேசுவே, என் தெய்வமே, என் சேர்த்து உம்மை நினையார் தூர போனே
என்னை கண்டீரும் தெய்வமே இயேசுவே என் தெய்வமே என்னை அழைக்கும் இயேசுவே என் தெய்வமே என்னை அழைக்கும் உருக்கமாக ஒரு 5 முறை சேர்த்து பாடுவோம். நம் பாவங்களுக்காக இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம். ஒளியாம் இறைவனின் பிரசன்னம் நாம் நம்முடைய பாவங்களை எல்லாம் தூர போடும் பொழுது, நம்மிடமிருந்து அகற்றப்படும் பொழுது அந்த ஒளியை மக்களாய் நாம் வாழ்கின்றோம். நம்மை சூழ்ந்த இருளின் வாழ்வு நம்மை விட்டு விலகி போகும். இயேசுவின் கருணையும் இரக்கத்தையும் நாம் கேட்க 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 இயேசு ஆண்டவர் மீது மனமிறங்குவார். நீ எவ்வளவு பெரிய பாவியாக இருக்கலாம், அவர் கருணை கொண்டவர், மன்னிப்பவர். மகனை மகளை கலங்காது, பயப்படாது. மன்னிக்கும் கடவுள் நம் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறார். இயேசு ஆண்டவர் மட்டுமே உன்னை மன்னிக்க முடியும், உன் பாவத்திலிருந்து உன்னை மீட்க முடியும், உன்னை விடுவிக்க முடியும். இவரை நம்பு, இவரிடத்தில் முழுமையாக ஒப்புக்கொடு. கரை குறைந்த உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு மகனே, மகனே. அழுது அழுது உன் பாவத்தை அறிக்கையிட அது கரைத்து போகும். வெண்பனி போல உன் பாவங்கள் கரைத்து போகும். அந்த பச்சை போல ஆண்டவர் உன் உள்ளத்தை வெண்மையாக்குவார், தூய்மையாக்குவார். என்றால் மகத்துவம், பரிசுத்தமும் தூய்மையும் நிறைந்த கடவுள் இவர் மட்டுமே. Praise the Lord. Hallelujah. 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 யாரெல்லாம் நம்புகின்றோம் இயேசு ஆண்டவரிடத்தில் மனம் இறங்கி உருக்கமாக ஒரு சில நிமிடங்கள் பாவத்தை எல்லாம் ஒப்புக் கொடுங்கள். மன்னிக்கப்படாத பாவங்களை எல்லாம் ஒப்புக் கொடுங்கள். உன் வாழ்க்கையில் எது உன்னை குற்ற உணர்வு இதுவரை ஆளாக்கிக் கொண்டிருக்கிறதோ அந்த குற்ற உணர்வின் தன்மை உன்னை விட்டு அகற்ற முடியாது. என் நேரத்தில் சிரித்து சிரித்து அவையால் உன்னை விட்டு அகலட்டும், உன்னை விட்டு அகலட்டும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அப்பாத சகோதரி சொல்லி இந்த நற்கருணை ஆராதனையில் நீங்கள் சிந்திக்க ஒரு 5 இறை வார்த்தைகள் உங்கள் முன்பாக வைக்கின்றேன். இவற்றை இந்த நாளில் ஆண்டவர் உணவாக இந்த இறை வார்த்தை உணவை உங்கள் உள்ளத்தில் சுமந்து செல்கிறது. ஏனென்றால் மாறா நாத்தா வருகை. மாறா நாத்தா என்றால் ஆண்டவரே வருக,
இயேசுவே வாரும் வாரும் ஆண்டவரே என்று மார்க்கத்தை கூறி அழைத்து ஜெபிக்கும் காலம். நினைவே மக்களுக்கு ஆண்டவர் எச்சரிக்கை செய்தியை யோனா தீர்க்கதரிசி வழியாக கொடுத்தார். அவர் அனைவரும் சாம்பல் பூசி கோடி உடுத்தி நடுத்தெருவில் வந்து ஆண்டவருக்கு வாரும் ஆண்டவரே வாரும் ஆண்டவரே எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னியும் நாங்கள் முழுமையாக தவம் செய்கிறோம் என்று சொல்லி தவ முயற்சிகளை செய்தார்கள். நினைவில் பட்டணம் காப்பாற்றப்பட்டது. எனவே நீயும் நான் இந்த அழிவிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் வாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். எனவே அதற்காக நம் கடவுள் உயிருள்ள கடவுள். எத்தனை பேர் நம்புறீங்க? பிரைஸ் தி லார்ட் சொல்லுமா? சத்தமா சொல்லுமா? உயிருள்ள கடவுளை நம்புகிறவங்க சத்தமா சொல்லுமா? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya ஹalleluya. இந்த வசனங்கள் தான் நாம் சொல்கிறோம். மத்தேயு 18 அதிகாரம் 20 வசனம் சொல்வது இதுதான். 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றீர்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அருமையான வசனங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாய் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களையே நான் இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya ஹalleluya. மத்தேயு 18:20. இந்த வசனங்கள் கூடி ஜெபிக்கின்ற வேளையில் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். எங்கெல்லாம் கூடி ஜெபிக்கிறார். ஆலயத்தில் மட்டுமல்ல, உன் குடும்பம் கூடி ஜெபிக்கும் குடும்பமாக இருந்தால் கணவன் மனைவி பிள்ளைகள் அனைவரும் மண்டியிட்டு இறுதி ஆண்டவரின் திருப்படத்திற்கு முன்பாக உன் குடும்பத்தில் விளக்கேற்றி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உன்னோடு இருப்பாரா? இருக்க மாட்டார். இருப்பாரா? இருக்க மாட்டார். இருக்கிறார் என்ன சொல்லணும்? சத்தமா பிரைஸ் தி லார்ட். ஆகவே இறைவன் உன்னோடு இருக்கிறார் என்று இந்த வசனம் உனக்கு அழகாக சொல்வதை மனதில் வைத்துக் கொள்ளும். மேலும் அன்புகளே, இதோ ஆகாய் புத்தகம் 1 அதிகாரம் 13 வசனம் சொல்கிறது. ஆகாய் புத்தகம் பைபிள் தான் சரியா? நல்லா எங்களால் சொல்றார். ஆகாய் புத்தகம் பழைய ஏற்பாட்டில் ஆகாய் புத்தகம் 1 அதிகாரம் 13 வசனம் சொல்கிறது. அப்போது ஆண்டவரின் தூதரான ஆகாய் மக்களிடம் நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் என்னும் ஆண்டவரின் அருட்செய்தியை அவர்களுக்கு அறிவித்தார். ஆகாய் அறிவித்த செய்தி என்ன? நான் உங்களோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்ன செய்தியை அவர்களுக்கு பகிரங்கமாக அறிவித்தார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya ஹalleluya. மேலும் அன்புகளே, எரேமியா புத்தகம் 1 அதிகாரம் 19 வசனம். அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள், எனினும் உன்மேல் வெற்றி கொள்ள அவர்களால் இயலாது. அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள், எனினும் உன்மேல் வெற்றி கொள்ள அவர்களால் இயலாது. ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி இதோ எரேமியா தீர்க்கதரிசி வழியாக ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya ஹalleluya. கடைசியாக இறைச்சட்ட புத்தகம் 4 அதிகாரம் 7 வசனம் சொல்கிறது. நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட
வேறு ஏதேனும் ஏதாகிலும் உண்டா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களைப் போல வேறு மக்கள் யாராவது இருக்கிறார்கள்? கடவுளுக்கு நெருக்கமானவர்கள் அல்லவா நீங்கள்? ஏனென்றால் நம்பிக்கைத்த மக்கள் நீங்கள். இயேசுதான் என் கடவுள், அவர்தான் எனக்கு மெசியா, அவர்தான் அனுப்பப்பட்டவர். மாறாநாதா, வருகின்ற கடவுள் அவர்தான், இம்மானுவேலாக பிறக்கப் போகும் கடவுள் இவர்தான் என்ற நம்பிக்கையோடு வாழ்கின்ற பேரினம் நீங்கள். எனவே நாம் எல்லோரும் பாக்கியசாலிகள். ஏனென்றால் கடவுள் நம்மோடு நெருங்கி இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே கடைசியாக யோசுவா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, வீரர்கள் துணிந்து அஞ்சாது, கவலைப்படாது, ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்வது யோசுவா வழியா, வீரர்கள் துணிந்து அஞ்சாது, கவலைப்படாது. வீரர்கள் துணிந்து அஞ்சாது, கவலைப்படாது. வீரர்கள் துணிந்து அஞ்சாது, கவலைப்படாது. ஒரு அழகான வார்த்தை, நம்பிக்கையூட்டக்கூடிய வார்த்தை. அன்பு மகனே, மகனே, இதைவிட வலிமைமிக்க வார்த்தைகள் உனக்கு தேவையா? உனக்கு அன்றாடம் பல தொல்லைகள், கவலைகள், பிரச்சனைகள் வாட்டி வளைப்பதாக நீ நினைக்கலாம். வீரர்கள் துணிந்து அஞ்சாது. ஏன் கவலைப்படுற? நம் கடவுள் உன்னோடுதான் இருக்கிறார். அவருக்கு தெரியாதா உன் கஷ்டம் என்ன, உன் நஷ்டம் என்ன, உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற பிரச்சனைகள் என்ன, அன்றாடம் நீ எதிர்கொள்கின்ற போராட்டம் என்ன, உன் குடும்ப வாழ்க்கையில் எப்படி எல்லாம் நீ கவலைப்பட்டு இருக்கிறாய் என்று அவருக்கு தெரியாது. ஏனென்றால் அவர் உன்னோடு வாழ்கிறார்கள், என்னோடு வாழ்கிறார்கள். எனவே யோசுவா 1:9ஆம் வசனத்தை மனதில் எடுத்துக் கொண்டு எப்பொழுதெல்லாம் கலங்கி போகிறாயோ, எப்பொழுதெல்லாம் உன் வாழ்க்கையில் ஆடி போகிறாயோ, எனக்கு யாருமே துவண்டு போகிறாயோ, வருத்தப்படுகிறாயோ, அப்பொழுதெல்லாம் உன் நெஞ்சை தொட்டு இந்த வசனத்தை சொல். யோசுவா 1:9. எல்லோரும் சத்தமாக சொல்லுவோமா? வீரர்கள் துணிந்து அஞ்சாதே, கவலைப்படாதே, ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். நீ வாழும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். உன் குடும்பம் முழுவதிலும் உன்னோடு இருப்பேன். என் வாழ்க்கை முழுவதிலும் என்னோடு இருப்பார். வீரர்கள் துணிந்து அஞ்சாதே, கவலைப்படாதே. Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. இயேசுவே ஆண்டவரே, இந்த நேரத்தில் துணிச்சலோடு நம்பிக்கையோடு உலகால் படிக்கிறவர்கள் உலகால் படித்துக் கொள்ளலாம். இன்னும் கொஞ்ச நேரம் தான் உனக்காக இந்த மாலையிலே காத்திருக்கிறது. மாதத்துக்கு ஒரு முறை தான் இந்த ஒரு மணி நேரம் ஆராதனை நாம் செய்கிறோம். தினந்தோறும் ஆராதிக்க வேண்டும், புகழ் வேண்டும். இருந்தாலும் மாதத்துக்கு ஒரு முறை என்னை நேசிக்கும் என் இருதயம், என்னை நேசிக்கும் என் இருதய ஆண்டவருக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை நேசிக்கும் என் இருதய ஆண்டவருக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஏனென்றால் கள்ளம் கவலற்ற இதயம் அல்லவா இயேசுவின் இதயம், மாசு மறுபற்ற இதயம் அல்லவா அவருடைய இதயம், எல்லோரையும் அனைத்தும் இதயம் அல்லவா அவருடைய இதயம். என் இதயத்தில் நெருக்கமாக என் கடவுள் தான் என் மத்தியில் பிரசனமாக இருக்கிறார். ஒளியா இறைவன் என் மத்தியில் பிரசனமாக இருக்கிறார். ஒரு நிமிடம் மௌனமாக முழங்கால்படி அவரை உற்று நோக்கி ஜெபிப்பார்கள்.
இந்த பாடலின் வரிகளோடு நம்மை இணைத்து உருக்கமாக நாம் பாடி செழிப்போம். இந்த பாடலின் வரிகள் தனிப்பட்ட முறையில் நாம் பாடுகிறேன். ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைகளை உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் நீங்கள் பதியவை நம்பிக்கையோடு பாடுங்கள், உள்ளத்திலே பாடுங்கள். பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே, பயப்படாதே, நானே உன் தேவன். மௌனமாக பாடுங்கள், என்னோடு இணைந்து பாடுங்கள். மௌனமாக வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே, பயப்படாதே, நானே உன் தேவன். உன்னை நானே தெரிந்து கொண்டேன், மகனே, மகனே. உன்னை நானே தெரிந்து கொண்டேன், உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேன், உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேன். ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிடவே மாட்டேன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. பாருங்கள், வழியும் நானே. இஸ்ரவேலே, பயப்படாதே, நானே உன் தேவன். தலை வந்தாலும் நான் வரவே, மகனே, மகனே. தலை வந்தாலும் நான் வரவே, உள்ளத்தை தாங்கி உள்ளேன், உள்ளத்தை தாங்கி உள்ளேன். ஒருபோதும் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. சேர்ந்து பாடுவோம். வழியும் துன்ப நேரம் சோதனையானே, மகனே, மகனே. துன்ப நேரம் சோதனை
சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இயேசுவே பயப்படாதே, நானே உன் தேவன். முருகமாக இயேசுவே கடைசி மணித்துளிகள் நீ எதையெல்லாம் கேட்டு பெற்றுக்கொள்ள விரும்புகிறாய்? பயப்படாமல் இந்த பாடலின் வரிகள் நமக்கு சொல்வது, நான் உன்னை கைவிட மாட்டேன், ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். நான் உன்னை மறந்து போவதில்லை, ஒரு நாளும் மறந்து போவதில்லை. நான் உன்னை எழுந்து ஒளிவீச செய்வேன், எழுந்து உன்னை ஒளிவீச செய்வேன். கார்த்திகை மாதத்திலே எழுந்து ஒளிவீசும் கடவுள் நம் கடவுள் ஒளியின் தேவனாய் சுடர்விட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். கரங்களை விரித்து நீ எப்படி ஜெபிக்க விரும்புகிறாய்? உன் தேவைகள் நீ அறிவாய். உனக்கு குழந்தை வாங்கி வேண்டுமா, உன் பிள்ளைகளுக்கு வேண்டுமா, நீ அடுத்து ஜெபிக்காதே, நீ அடுத்து ஜெபி. உனக்கு என்ன தேவை? இன்னும் எத்தனையோ குறைகள் காத்திருக்கிறது, உனக்கு கிடைக்காம நம்பிக்கையோடு கேட்பாய், நம்பிக்கையோடு கேட்பாய். கண்களை விரித்து கண்களில் கண்ணீர் வந்த ஆண்டவரிடத்தில் ஒழுக்கமாக கேட்பாய், ஆண்டவரிடத்தில் ஒழுக்கமாக கேட்பாய். பரிசுத்த வாழ்வை கேட்டு சென்று ஆண்டவரே பரிசுத்தமா எனக்கு தூய்மையாக, அதை விட மேலாக எதுவும் என் வாழ்க்கையை தேவை. நான் பரிசுத்தமானால் என் அகத்தை என்னை விட்டு ஒழித்தான், என் இருமாப்பை என்னை விட்டு அகன்றான், என் கற்பனை என்னை விட்டு விலகி சென்றான். கண்டிப்பாக ஆண்டவரே நான் பரிசுத்தமாக, நான் தூய்மையாக இவைதானே என்னை அதிகமாக வாட்டுகிறது. கடும் கோபத்தினால் என் உள்ளத்தில் சிறுக்கு அதிகரிக்கும் பொழுது கோபம் மிகுகிறது. கோபத்தை விட்டுவிட எனக்கு பலம் தான், சாந்தத்தை தான், பொறுமையை தான், ஒரு தாயின் மரங்களை போல அனைத்தையும் உள்ளத்தில் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை தான். நிச்சயமாக மட்டும் முடியும், உமான் மட்டுமே முடியும். என் குடும்பத்தில் நிம்மதியை கிடைப்பது கோபம் தான். இந்த கோபம் உச்சகட்டத்தில் வரும் பொழுது குடும்பம் சிதைக்கப்படுகிறது. அவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை தான். பொய் பிறர்கள் பித்தலாட்டங்கள் அவற்றிலிருந்து எனக்கு விடுதலை தான். என்னை நேர்தான் உண்மையாக மாற்றும். இயேசுவே மாற்றும், இயேசுவே மாற்றும். மாறாத ஆண்டவர் என் உள்ளத்தில் மாறும், என் உள்ளத்தில் மாறும், என் உள்ளத்தில் மாறும். இயேசுவே மாறும், இயேசுவே மாறும், இயேசுவே மாறும், இயேசுவே மாறும். என் குடும்பத்தில் மாறும். ஒவ்வொருவருமாக தனிப்பட்ட வகையில் இயேசுவை வரவேற்றுக் கொள்ளுங்கள். உருக்கமாக கரங்களை குடிக்கும். இயேசுவை உற்று நோக்கி, இயேசுவை என் உள்ளத்தில் வாரும், என் குடும்பத்தில் வாரும், நான் வேலை செய்யும் இடத்தில் வாரும், என் உள்ளத்தில் வாரும். ஒவ்வொருவருமாக உருக்கமாக அன்றார்கள் அனைத்தையும் வரவிருத்து இறைவன் சொல்லிக் கொடுத்த ஜபத்தை நாம் சொல்லி செழிப்போம். வீடுகளில் இருக்கிற எங்கள் தந்தையே, வாழ்க.
இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடலின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுருள் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமீட்டின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.